என் பேர் ஆத்திச்சூடி. நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி இங்கே டிவியில் நியூஸில் எல்லாம் இது மாதிரி தவறான சித்தரிக்கப்பட்ட மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் உண்மையாக பாதிக்கப்பட்ட நானும் என் வீட்டாக இருந்தேன். நாங்கள் ஏதாச்சும் டீ குடிக்கிறதுக்காக வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு இது பண்ணும்போது அவர் நடிகர்ன்ற இந்த இதில் தான் அவங்க மாமியார் அவங்க ஹாய்ன்னு சொல்லி தான் போய் பேச இது பண்ணி போட்டாங்க. அது அவர் உங்கள் வண்டியான்னு சொல்லிட்டு பெரியவங்களையும் மரியாதை இல்லாமல் பேசினார். வண்டியில் பார்க்கிங் எடுத்தது தப்பு தான், சாரி பிரதர், நான் வண்டி எடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் போய் வண்டி எடுத்துகிட்டு போன கேப்பில் அங்கே கூட இருந்த இன்னொரு பையனும் மாமியாட்டி தகவலத்தை தப்பாக பேசினாங்க. இது கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் பெரியவங்கள்ட்ட தான் வண்டி தான் எடுக்கிறவன் ஏன் இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட போய் தப்பா பேசுங்கன்னு கேட்க மனைவியும் அவங்க போட்டு போகும்போது அவன் அதாவது மாமியாட்டியும் மனைவி கிட்டேயும் தப்பா இந்த மேல அப்படி கையை வச்சு தள்ள மாதிரி இப்படி என்னன்னு ரொம்ப எகிரி தப்பா அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போயிட்டு ஐயோ ஏதோ பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு ஏங்க போய் லேடிஸ்ட்ட போய் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நீ என்னடா அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வண்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீ என்ன பண்ண கெட்ட விதத்துல திட்டிட்டு இதா இருந்தா என்ன நீ எடுக்க நீங்க என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு சாரி அது இதாவது நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொன்ன உடனே ஏங்க இப்படி மரியாதை எல்லாம் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க அந்த எல்லாம் கையில அந்த டீ கிளாஸ் இது மாதிரி அவங்க தப்பா அவங்க பேசிட்டு டக்குன்னு கையை பிடிச்சி அப்படியே மனைவியோட கையை பிடிச்சி ரொம்ப பயங்கரமா முறுக்கிட்டாங்க. அது மாதிரி அது முறுக்குறவன ஏன் அதாவது ஏன் இப்படி எல்லாரும் தப்பா என்ன நடந்ததுன்னு தெரியாம அப்படி அவங்க பாட்டு இது சொல்றாங்க, வீடியோ இதுல பண்றாங்கன்னு தெரியல. அதாவது வீட்டுல இருக்க பொம்பளைங்க மேல கையை வச்சுட்டா எல்லாரும் போய் தட்டி கேட்கதான் செய்வாங்க பிரதர். நான் ஒண்ணுதான் கேட்டுக்கிறேன். இது தப்பா சித்தரிச்சு எல்லா வீடியோஸ் அந்த யூடியூப்ல எல்லாம் ரொம்ப மாறி மாறி தப்பா எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தவங்க ஒரு வீட்டுல இருக்காங்க, ஒரு பொம்பளை மேல ஒரு லேடி மேல அதாவது ஒரு பெண் மேல வெளியாளு யாராவது கையை வச்சிருந்தா அதாவது உங்க வீட்டுல இல்லைன்னா ஏதாவது உங்க வீட்டு பெண்கள் மேல இது மாதிரி யாராவது ஏதாவது பெண்ணுன்னு சொன்னாங்க ஏதாவது அவங்க ஏன் அப்படிலாம் சித்தரிக்க ஏதோ ஒரு ரோட்ல ஒரு பெண்ணு மேல தவறுதலா நடந்தாலும் இது கையை வச்சு இந்த மாதிரி தள்ளினாலும் அடிச்சாலோ கையை முறுக்குனாலோ தப்புன்னு ஒரு சாதாரண படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும். அது கூட தெரியாம ஒரு ரொம்ப இன்டீசன்ட் பிஹேவ் பண்ணி இது மாதிரி பண்ணா உங்க வீட்டுல எல்லாம் எல்லார் வீட்லயும் பொம்பளைங்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி பண்ணியிருந்தா நீங்க எல்லாரும் சும்மா இருந்திருப்பீங்களா? உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போனாங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்க, அப்படி இப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. போலீஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம எல்லாம் எதுவும் பண்ணல. அது நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது லேட் கொடுத்துட்டோம், அப்படி கொடுத்துட்டோம், மாத்தி சொல்லிட்டாங்க. அதாவது அந்த யூடியூப் சொல்லும் போது என்னன்னு விசாரிக்காம கண்ணா பண்ண தப்புன்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல்கள் உண்டாக்குற மாதிரி தான் அது பண்றாங்க. இந்த லேட்டா அவரு உண்மையுமே நடந்ததெல்லாம் அவங்க இந்த மாமியார் தள்ளி விட்டு அடிச்சது இல்ல, ஓடி அவர் மேல பட்டு அடிச்சு நான் தள்ளி விட்டு மேல பட்டு அடிச்சேன்லாம் சொல்லி சொல்றாங்க. அவங்க விழுந்தா நான் தாங்க தடுமாறி கீழே விழுந்துட்டேன். மேல 2-3 பேர் சேர்ந்து அடிக்கும் போது மனைவியும் அவங்களையும் போய் தடுக்கத போறாங்க, அவங்களையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்ல நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகினா இல்ல உண்மையில பிளட் டெஸ்ட் எடுத்தது பார்த்தேன்னு சொல்லி சொன்னா அந்த ரிப்போர்ட் இருக்கு. ரிப்போர்ட்ல அவங்க அந்த மைல்டு கார்டியாக் ப்ராப்ளம் சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு. அந்த ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்துல இந்த அபரேஷன்ஸ் அங்கங்க காயங்கள்னு சொல்லிட்டு நகைக்கீரல் மட்டும்தான் அவர் காமிக்கிறார் தவிர இது மாதிரி எனக்கு இந்த ஜால அந்த டிஸ்லோகேட் ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நெஞ்சில், வயிற்றுல, முதுகுல, காலிலங்கள்ல ரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லயும் அட்மிஷன் ரிப்போர்ட்லயும் போலீஸ் ரிப்போர்ட்லயும் ரொம்ப கிளியரா இருக்கு. போலீஸ் சரியா விசாரிக்கிற போலன்னுலாம் எல்லாம் தப்பா சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, எப்படி நடு ரோட்ல கார் பார்க்கிங் வண்டி எடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க என்ன பெரிய மேல சீக்கிரம் காரை ஏறான்னு சொல்லி பப்ளிக் சொன்னா சாரி பிரதர்னு சொல்லிட்டு இருந்தா, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நடு ரோட்ல எப்படி ஒரு பொம்பளை ஒரு பெண்ணை போட்டு எப்படி இப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான செயலா இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஃபுட்டேஜ் நீங்க அந்த மீடியால பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. அவன் எப்படியும் ஒரு வீடுனா இருந்தா வெளியில சிசி ஃபுட்டேஜ் அது மாதிரிலாம் கண்டிப்பா இருந்திருக்கும்.
நாங்க வந்து அடிக்கல, அவங்க தான் அடிச்சாங்க எல்லாம் மாத்தி கீத்தி சொல்ற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ்க்கு ப்ராப்ளம் ஆனவொடனே ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணது நாங்க தான். போன்ல இருந்து கால் பண்ணிட்டு 100க்கு கால் பண்ணேன். 100க்கு கால் பண்ணதுக்கு உண்டான அந்த போன் நம்பரும் இருக்கு. 100க்கு கால் பண்ணது பாருங்க, 5:51க்கு அந்த இன்சிடென்ட் அப்பயே கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸே வந்துச்சு. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ எடுத்தது வந்து பொதுவா ஃபர்ஸ்ட் என்ன வந்து எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சோன்னே, இருங்க நான் உண்மையை கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். எப்படி நடு ரோட்ல ஒரு பொண்ணை எப்படி நீங்க அது மாதிரி அடிக்கிறீங்க? கார் பார்க்கிங் நிறுத்தினதுக்காக வீட்டுல இருக்க பொம்பளைங்க மேலாம் லேடிஸ் மேலாம் எப்படி கை வைப்பீங்க? உங்களை சும்மா விட மாட்டேன்னு எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கும் வர கோவம் தான் சார் அது. இங்க வீடியோ எல்லாம் நான் வந்து கத்தி போட்டு ஆக்ரோஷமா வீடியோ எடுத்த மாதிரிலாம் வீடியோ எல்லாம் வருது. அது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க அதுதான் சண்டை போட்ட வீடியோன்னு. ஆனா அவர் அந்த தர்ஷனே சொல்லும் போதே சொல்லியிருப்பாரு, இது வந்து சண்டைக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இது வீடியோ வந்து பாருங்க எப்படி கத்த சத்தம் போடுறாருன்னு சொன்னோம். பொம்பளை அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கத்த செய்வாங்க. அது அது சாதாரண ஒரு மனுஷனோட குணம் சார். அது அப்படி கத்துறது போறது வந்து அது அடிச்ச வீடியோ கிடையவே கிடையாது சார். சண்டை அதுக்கு முன்னாடி அவங்க முந்தை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு எல்லாரும் விலக்கி விட்டதுக்கு அப்புறம் இதே உன்னை என் பொண்டாட்டி அடிச்சிருக்கு, என் மாமியார் அடிச்சிருக்கு, அவங்க பாரு மயக்க நிலையில இருக்காங்க, என்ன செய்யற சொன்ன வீடியோ தான் சார் அது. அது வந்து சண்டை நடந்த வீடியோ கிடையாது. அந்த வீடியோ உண்மையான சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்க பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, வந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் ஏதோ வெளிவராம இருக்கு அப்படின்றது தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் அது மாதிரி நடக்க அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா யாரு ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனை பண்ணாங்க, யாரு வந்து அடிச்சாங்க, யாரு வந்து தள்ளி விட்டாங்க, யாரு வந்து பொண்ணு கிட்ட தப்பா பேசினாங்க, யாரு வந்து ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி முறுக்குனாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க, எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா அந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன் சார். அந்த இது வந்து இது என்ன உண்மை நடந்தது என்னன்னு தெரியாம தயவு செஞ்சு வந்து விசாரிக்காம போகாம ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்றாங்க போறாங்கன்னு இல்லை சார். உண்மை என்னன்னு விசாரிக்காமலாம் யாரும் வந்து இவ்வளவு தூரம்லாம் இது பண்ண மாட்டாங்க சார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக்ல ஒரு பெண்ணை தப்பா வந்து நடத்தினாலும் அவங்க மேல தாக்குதல் நடத்தினாலும் கண்டிப்பா பெண் வன்கொடுமை தடுப்பு தான் சார் போடுவாங்க. அதனாலதான் சார் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க தர இது வந்து யாரோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணி சொல்றாங்க போறாங்களா கிடையாது சார். ரோட்ல எந்த பொண்ணுக்கு இந்த தவறான இது நடந்தாலும் இது நடக்கிறது தான் சார். நாங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்ன உண்மைன்னு தெரியாம தயவு செஞ்சு யாரும் அந்த தப்பான நியூஸை வந்து பரப்ப வேணான்னு கேட்டுக்கிறேன். போலீஸ் விசாரணை நடத்திட்டு தான் பண்ணாங்களே தவிர போலீஸ் விசாரணை நடத்தாம எதுவும் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். நான் வந்து அந்த டாக்டர் ரிப்போர்ட் கூட அந்த இது எல்லாமே இருக்கு. அதை வந்து நம்ம போய் சொல்லி ஏமாத்தியோ அங்க வந்து கார்டியாக் அரெஸ்ட் இல்லாம அதாவது நெஞ்சு வலி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது வந்து இதுக்கு அதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு வந்து அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் வந்திருக்கு. அதுக்கு உண்டான பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு காயமானதுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு உண்டான டாக்டர் ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்து இந்த சிடி ஸ்கேன் ஃபுல்லாக அது பண்ணதுக்கு உடனே வந்து ஏன் வரலன்னா டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா 100க்கு நான் அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார். ஃபர்ஸ்ட் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்றாங்க. இது மாதிரி நிறைய தவறுதெல்லாம் வந்து செய்திகள் பரவுது. இதில் வந்து இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இது இது இருக்கும் சார். எந்த ரிப்போர்ட்டோட வச்சு தான் சார் ஜாயின்ட்லி டிஸ்லோகேட்டட் இது மாதிரி வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட் இருக்குது சார். இது வந்து அதாவது உங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் சார். இது வந்து என்னென்ன உண்மை என்னன்னு கண்டிப்பா விசாரிச்சு அதுக்கப்புறம் வந்து சொல்லணுமே தவிர தயவு செஞ்சு ரொம்ப உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சார். தயவு செஞ்சு யூடியூபர்ஸ் வந்து என்னன்னு விசாரிக்காம என்னென்னோ சொல்றாங்க. யூடியூபர்ஸ் நீங்க ரிவ்யூ இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் என்னன்னு விசாரிக்காம அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்டது எதுவும் தவறா வந்து சித்தரிக்க வேண்டாம். அது மட்டும் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எந்த தப்பு செய்யாம வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம் போறோம்னு சொன்னதெல்லாம் சுத்தமா தப்பு சார். அது சார் சாதாரண விஷயம்தான் சார். வீட்டில் இருக்க அதாவது மனைவியும் அம்மா மேலேயும் யாரு கையை வச்சு அடிச்சாலும் இது பண்ணாலும் வந்து திருப்பி கேட்கறது வந்து சாதாரண குணம் தான் சார். அதை வந்து நான் போய் அடிச்சுட்டேன் போயிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. கார் பார்க்கிங் சாரின்னு சொல்லி மன்னிப்பு வண்டி எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் வந்து தப்பு சார். இந்த மாதிரி தவறா சித்தரிக்க வேணாம் நான் கேட்டுக்கிறேன் சார்.